ஹாய் காய்ஸ், போரா ஹெஃபிக்ஸ். நம்ம இன்றைக்கி ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண நினச்சது முடியல. ஸோ இந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டோரி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ இல்லை. ஸோ அது ஒரு 4 or 6 monthsக்கு முன்னாடி. ஸோ கேண்டி கேர்ள் சம்திங் யூசர் நேம். அவங்க இந்த மாதிரி போடுங்கக்கா ஜங்குக்கு அப்படின்னாங்க. சரி, நான் அந்த ஹோபிக்கு போடலான்னு நினச்சி, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டடீஸு அது இதுன்னு விட்டுட்டேன். ஸோ அந்த கதை கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுவும் அண்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்டோரி கலந்து ஒரு கலவையை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஹாட் ஸ்டாண்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ நான் லாஸ்ட்டில் தான் சொல்வேன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. ஸோ பார்த்துக்கலாம், ஓவராக பேசிகிட்ருக்கேன். யூ அண்ட் மீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் தான். ஸோ ஜங்குக்கும் நீங்களும் ஸோ 2 பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எப்படி சொல்கிறதுனா ஜங்குக் இப்போ தான் அவனுக்கு ஒர்க் கிடச்சிருக்கு. இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கான் ஒரு கம்பெனி மேனேஜராக. ஸோ நீங்கள் 6 years ஆஃப் லவ் உங்களுக்கும் ஜங்குக்கும். ஸோ உங்கள் 2 பேரும் வீட்லேயே எங்களால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, எனக்கு ஜங்குக்கு பிடிக்கலன்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து உங்களை பிடிக்கலன்னு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் வெளியே வந்தால் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது அப்படி தான். இப்போது ஜங்குக்கு வேலைக்கு போய் இப்போ தான் ஜஸ்ட் 1 week ஆகுது உங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஜங்குக்கு 1 week தான் ஜாபில் சேர்ந்தும் ஆகுது. ஸோ நம்ம போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஜங்குக்கா ஏந்திருங்க ஜங்குக்கா, டைம் ஆச்சு ஜங்குக்கா, ஒர்க் போலையா நீங்கள், ஏந்திருங்கன்னு அவன் அப்படி திரும்பி படுக்கிறான். தடிமார் மாதிரி தூங்குற ஜங்குக்கா, ஏந்திருடா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்கு ஒரு 5 minutes 5 minutesன்னா 5 minutesா ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இப்போ மணி 7 ஆகுது தெரியுமா? இதுக்கு மேலே எவ்வளோ லேட்டாக போகலான்றீங்க எங்கள் ஆஃபீஸ்க்குன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு இப்போ கொண்டு 7 மணி ஆகிடுச்சான் அப்படின்றான். 7:05 ஆகுதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ தூங்கிட்டேன்ற மாதிரி அப்படியே குடுக்குன்னு ஓடுற ரெஸ்ட் ரூம்குள்ளே நீங்கள் ஓடுறத பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த பெட்டெல்லாம் அப்படியே சரி பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ கிச்சனில் போய் அவனுக்கு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே டேபிள் மேலே எடுத்து வச்சாச்சு. லஞ்சு கட்டிட்டீங்க சீக்கிரமாகவே. இப்போ ஜங்குக்கு தலை தொடச்சிக்கிட்டே வரான். இப்போது நீங்கள் ஒரு பெரிய பில்லே கையில் வச்சுருக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறான். மல்லிகை சாமான் லிஸ்ட்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மல்லிகை சாமானா? போன வாரம் தாண்டி வாங்கினேன், நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது தாண்டி வாங்கணும். வீட்டுக்கு 1 வாரம் ஆச்சுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொருள் காலியாகாதான்னு மாதிரி சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி சாப்பாடு போடுன்ற மாதிரி. ஸோ இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் ஒன்றுனா படி சொல்லிகிட்ருக்க. இதுதான் நான் போன வாரம் வாங்கினேனே, காலி ஆயிடுச்சு ஜங்குக்கான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி இது புதுசாக சொல்கிறேன், இந்த பொருளை கண்டிப்பாக வீட்டுக்கு வேணுமான்ற மாதிரி அவன் கேட்குறான். கேஸு 1000 rupees, ஓகேவா? தண்ணி, கரண்ட் பில்லு, இந்த வீட்டுக்கு ரெண்ட்டு, ஸோ பைக்குக்கு பெட்ரோல், அப்புறம் வீட்டில் எவ்வளோ பொருள் இன்னும் வாங்காமல் இருக்குது தெரியுமான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் சொல்கிறது அப்படி கேட்டுட்ருக்கா. நீங்கள் தலையை ஆட்டினா போதாது. ஸோ பேசாமல் ஜங்குக்கானாலும் வேலைக்கு போவான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறேன். இப்போ ஜங்குக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்றப்ப சாப்பிட்றான். இப்போ ஏன் நீ மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறேன்ற மாதிரி கேட்குறீங்க. பாருவேன், உனக்கு நான், எனக்கு நீ, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் தான் இந்த வேலையே சேர்ந்தேன். உனக்கே தெரியும்ல, ட்ரீம் வேறு. அதை விட நான் இந்த வேலைக்கு காரணம் நீ தான். நான் உன்னை இப்படி வேலைக்கு அனுப்புனதுக்காக நான் ஒன்றும் இப்போ இந்த வேலைக்கு போகல, நீ வீட்டிலே இருன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கும் ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ சாப்பிட்டாச்சு, அவன் கிளம்பிட்டான். இப்போது நீங்கள் தான் ரொம்ப போர் அடிக்குது, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டிங்க, சமைச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் சரி வழக்கம் போல் நம்ம மச்சானுக்கு ஃபோன் போடுவோன்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. அவள் எடுக்கவே இல்லை. நாய் ஃபோன் எடுக்காமல் என்ன பண்ணுறான்ற மாதிரி வச்சுட்ருக்க. ஸோ இப்போது மறுபடியும் கால் வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அட்டன் பண்ணேன். ஹலோ நானே, ஹலோ அத்தை அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. யாருன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஹலோ அத்தை, நான் பப்பு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சைட்லேருந்து ஒரு க்யூட்டான ஒரு வாய்ஸு. இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு உன் அம்மா எங்கடா போனான்ற மாதிரி கேட்குறேங்க. நீங்கள் அவட்ட மம்மியா டாடாவை வேலைக்கு அனுப்ப போகிறேன்னு மாதிரி மேலே போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க இங்க. அப்படியா, சரி பப்பு சாப்பிட்டியா? ஏன் தகர் எனக்கு சோறே போல தெரியுமா அத்தை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் செமையாக சிரிக்கிறீங்க. சரி அப்புறம் அவன் அக்கா எங்கே போனா? அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா தெரியுமா?
அவள் மட்டும் இப்படி காலைல சீக்கிரமாக இருந்துக்கிறானே தெரியல. நான் லேட்டாக இருந்தேன்னா சரி அம்மா வந்து நீ ஸ்கூலுக்கெலாம் போவேனா என் கூட இருன்னு சொன்னாங்க. இப்போ பப்பு வந்து அம்மா ஜங்குக் மாமா என்ன பண்ணுறாரு அப்படிமா கேட்குறான். அவரா இப்போ தான் ஆஃபீஸ் கிளம்பி போனார். நான் ஜங்குக் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அத்தை. ஓ அப்போ உங்கள் மாமா தான் மிஸ் பண்ணுறேன், இந்த அத்தையை நீ மிஸ் பண்ணல. சரி பப்பு நீ உன் மாமா கட்சி தானேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை 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 எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும், லவ் யூ அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ செல்லம் லவ் யூடா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ யார்டா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மீன் கேட்குறா. நான் ஏன் அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ மீன் வந்து சரி ஃபோனை கூட நான் பேசணுன்னே அதெல்லாம் முடியாது போ நீ போய் அவன் புருஷனுக்கு சோறு போடுன்ற மாதிரி சொல்ல. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கு பா என்ன ஒரு குடும்பம்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சிட்ருக்க. ஓய் வாய் ஓவர் ஆகிடுச்சிட்டப்போ உனக்கு வர வேறு உன் டாடா கூட உன் மாமா கூட சேர்ந்து வாய் நீளுது உனக்குலாம் நான் அடி போட அத்தைங்க பாருங்க அடிக்கிறாங்க என்னன்னு சொல்ல. இப்போ ஏய் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோன்லேயே சொல்கிறீங்க. அவன் ஃபோன் வந்து கொடுக்குறான். சொல்லுடி எதுக்கு நீ என் பையன் அடிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓ சப்போர்ட் டாடா அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமாம் எனக்கு என் அத்தை என் மாமா எங்கள் டாடா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ தான் உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏய் எப்படி இருந்தாலும் ஏன்ட தாண்டா வரணும் நீ அப்படின்ற மாதிரி அவன் போகிறான். இப்போ நீங்கள் வந்து ஏன்டி அவனை எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல. நான் எங்கடி திட்டுறேன் எதுக்கு எடுத்தாலும் வந்து எல்லாம் ஜங்கு கொடுக்குற இடம் ஜங்குக்கும் இவங்க அக்கா இவங்க அம்மா நீ கொடுக்குற இடம்டி இன்னும் வாய் பேச்சு பேசுகிறான் தெரியுமான்ற மாதிரி சொல்கிறா மின்னும். இப்போ நீங்கள் வந்து க்யூட் அடி பாப்போ ஒன்று திட்டாதடின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இவனுக்கு தான் இங்கே இருந்தால் தாண்டி தெரியும், இவன் அப்பனை சமாளிக்குது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குன்ற மாதிரி அவள் சொல்ல. இப்போ நான் மச்சான் நான் நைட்டாக ஜாலியாக இருக்க போலியே என்ன பப்பு இப்போ தான் சொன்னான்ற மாதிரி நீங்கள் கலாய்க்கிறீங்க அவளை. ஏன்டி நீ வேறு சும்மா இருடி அப்படின்ற மாதிரி அவளும் சொல்கிறா. இப்போ மின்னு வந்து அப்புறம் எங்கள் அண்ணன் கூட வாழ்க்கை எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி கேட்க. நன்றாக போகிறதுன்ற மாதிரி ரெண்டு செந்தமிழ் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ மின்னு வந்து அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப ஜாலியாக புது கல்யாணம் பொண்ணு புது கப்பிள்ஸ் நீங்கள் தான் ஜாலியாக இருப்பீங்க, நிறுத்திடி இங்கே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மச்சான் ஒன்றும் இல்லையா அப்போ அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஒன்றும் இல்லை இங்கே தெரியுமா நான் இங்கே ஒர்க் போவான் ஜங்குக்காட்ட கேட்டேன் அவன் வேணான்ருப்பானே அப்படின்ற மாதிரி மின்னு சொல்கிறான். எப்படிடி அவன் அண்ணன்டி அப்படின்ற மாதிரி மின்னு சொல்கிறான். ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்ற மாதிரி சொல்ல. இப்போ மின்னு வந்து சரி விடு அவனுக்கு நீ ஒர்க் போகிறதுல அவனுக்கு இஷ்டம் இல்லை வீட்லேயே எவ்வளோ நாள் தாண்டி வீட்லேயே இருக்க, ஒரு வாரமாக வீட்டில் தாண்டி இருக்கேன், கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவன் மட்டும் தான் வேலைக்கு போகிறான் பாவம் தெரியுமா, ஒருத்தர் சம்பளத்தில் எப்படி 2 பேர் இருக்க முடியும், வீட்டு ரெண்ட்டு நிறைய இருக்குடின்ற மாதிரி அவட்ட அப்படியே புலம்புறீங்க. இன்னும் கேட்டுட்ருக்கா. நான் மட்டும்தான் இப்போ கூட வீட்டில் இருக்கேன், நான் அவனுக்கு கால் பண்ண தெரியுமா, சரி அப்போ நானும் பாப்பா வீட்டுக்கு வருவான்ற மாதிரி கேட்குறேன். இன்னும் தெய்வமே வா தெய்வமேன்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. வரேன்னு சொன்னவளையும் காணுன்ற மாதிரி பார்த்தா காலிமல் ப்ரெஸ் ஆகுது. வந்துட்டான்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணா பப்பு ஜேகே மின்னு 3 பேர் நிற்கிறாங்க. நீங்கள் ஷாக்காக ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. காலை தான் வேலைக்கு கிளம்பி போனோம் 7:30 மணிக்கு, மதியம் நின்றுட்டுருக்கான். இப்போ மின் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜங்கு வந்து என்ன ஏண்டி அப்படி பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி கேட்குறான். இல்லை நீ காலை தானே வேலைக்கு போனேன், இல்லை மதியானமே வந்துட்டேன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ பப்பு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்கு ஏய் என் பொண்டாடிடான்னு சொல்ல. போங்க மாமா என்னோட அத்தைன்ற மாதிரி அப்படியே வந்து உங்கள் காலில் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே தூக்கிக்கிறீங்க. இப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் இன்னும் ஜங்குகிட்ட கேட்குறீங்க இப்போ எதுக்கு நீ வீட்டுக்கு வந்தேன்ற மாதிரி கேட்குறீங்க. ஏண்டி ஒரு புருஷன் வீட்டுக்கு வந்தால் எதுக்கு வந்தேன்னு கேட்குறேன்னொன்னே மின்னு வந்து கையை கட்டி நின்று சிரிச்சிட்ருக்கா. இப்போ நீங்கள் வந்து காலை தானே 7:30 மணிக்கு தானே வேலைக்கு போனேன், மதியானம் 12 தான் ஆகுது, எனக்கு வேலை செய்ய பிடிக்கல அந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் பாட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவேன். இப்போ நீங்கள் ரொம்ப குழப்பத்திலே இருக்கீங்க. இப்போ மின் வந்து மச்சான் அப்படின்னோடனே சொல்லுடி வா மச்சான்ற மாதிரி இப்போ தான் நீங்கள் அவளை அக்கே பண்ணுறீங்க. கையில் ஒரு பக்கம் பப்பு வச்சுக்கிட்டு என்ன ஃபைட்டிங்கில் ஆரம்பிச்சிட்டிங்க போலன்ற மாதிரி மின்னு கேட்க. இவன் என்னடி காலத்து இப்படிலாம் வேலைக்கு போனால் எப்படி சம்பளம் வரும்ன்ற மாதிரி நீங்கள் புலம்ப. சரி வீடு ஒரு நாள் நான் ஒன்றாகன்ற மாதிரி இப்போ சோஃபாவில் உட்காந்து பேசியிருக்கேன். நீங்கள் பப்பு மடியில் வச்சு கொஞ்சிட்ருக்கீங்க. அவங்கள விட்டு நகரவே மாட்டேங்கிறான். இப்போ ஜேகே வந்துட்டு டேய் பொண்ணு பள்ளி மாதிரி ஓட்டாதடா தள்ளி வாடான்ற மாதிரி சொல்ல. மாமா போங்க மாமான்ற மாதிரி சொல்கிறான் அவனும். இப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர்
யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, என் மாமாவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என் ஜங்குக் மாமனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் பேசாம உங்கள் வீட்டுக்கே வந்துடுவா அப்படின்லாம் யாரும் என்கிட்ட பேசினாங்க காலைன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படியாடா மானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். லைட்டாக. ஆனால் நான் அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணேன்ற மாதிரி ஹக் பண்ணுறான். இப்போ ஜேகே டேய் ஃபஸ்ட் நீங்கள் வாயேன், சும்மா மடியில் போய் பப்பு கை பிடிச்சி இழுக்கிற. பப்பு வரவே மாட்டேங்கிறேன். நீங்கள் வந்து ஜங்குக்கா விடுங்க, இப்போ எதுக்கு அவனை பிடிச்சி இழுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுடி, இவன் கேடி, இவன் ஜிமின் மாமா மாதிரி இவன் கேடிடி, உனக்கு தெரியாது நீன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான் அவன். இப்போ மின்னு வந்து அவங்க நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சிரிப்பாக இருக்குது. இப்போ மின்னு வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒரு பையன் பிறந்தா தெரியும் என் கஷ்டம் என்னன்னு இவனை வச்சு சமாளிக்கன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் இங்கே வந்து ஜேகேவை பார்த்துறீங்க, ஜேகே உங்களை பார்த்துட்டு 2 பேரும் அவங்கள பார்க்குறீங்க, என்ன கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இப்போ ஜேகே வந்து அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு டீ பப்பு வாடா தள்ளி வாடான்ற மாதிரி இழுக்க அவள் வந்துட்டா. இப்போ வந்து பப்பு வந்து நீங்கள் ரொம்ப மோசம் போங்க, என் ஜிமின் மாமா தான் நல்ல மாமா, நீங்கள் கெட்ட மாமா போங்க, என் அத்தைக்கிட்டே விட மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி. அவன் அழுகவே இல்லை, அழுகிற மாதிரியே பேசுகிறான். டே நீ உன் ஜின் அங்கிள்கிட்ட நிறைய விஷயம் கத்திட்டு இருக்கடா, உலக மகான் நடிப்படா சாமின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு போ மற்ற முள்ள உட்காந்துக்கணும் தூக்கி மறுபடியும் உட்கார வச்சுக்கிறான். இப்போது இது வந்து உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஜேகேயை பார்க்குறீங்க, பப்பு கூட சண்டை போடுறது எல்லாமே க்யூட்டாக இருக்குது. இப்போ ஜேகே வந்து ஆமாம் என் வீட்டு பக்கம் உனக்கு என்ன வேலை, என்ன உன் புருஷன் உன்னை அடிச்சு தத்திட்டானான்ற மாதிரி ஜேகே கேட்குறான். வாயக்கல்ல விடா இங்கே வென்றுன்ற மாதிரி மீனு சொல்ல. இப்போ பப்புக்கிட்ட நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாருன்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் வென்றுனா நீ வெங்காயம் ஒண்டின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ மீன் வந்து நான் உன்னை பார்க்க வரல, நான் என் மச்சானை பார்க்க வந்தேன்னு சொல்ல. உன் மச்சானோட புருஷன் தாண்டின்ற மாதிரி சொல்கிறான். டே போடான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, அணியும் உன் தொல்லை தாங்க முடியாமல் உன்னை ஒரு நாள் விட்டு தோர்த்தணும் அப்படின்னு அண்ணன் வீட்டு வாசலில் வந்தேன். ஜெக்கியன்னா நிற்கணுன்ற மாதிரி அவன் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க, பப்புவும் சிரிக்கிறான். டே நானே அணியை வேணாம்லாம் அவன் என்ன வேணான்னு சொல்ல மாட்டான்டா, ஏன்னா நான் அவன் லவ் பண்ணுறான்டான்ற மாதிரி சொல்ல. பைத்தியக்காரன் உன்னை போய் லவ் பண்ணி வச்சிட்டான், என்ன பண்ணிட்டோம் பாவுண்டி அவன்ற மாதிரி சொல்ல. நீ நிறுத்து, நீ ஒன்றும் ஒழுங்கு கிடையாது சரியா, நீ வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை மூணு சைட் அடிச்சிருப்பேன்ற மாதிரி மீன் சொல்ல. இப்போ சிரிச்சிட்டு இருந்தீங்க நீங்கள், ஜேகே அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே வந்து அவ்வளோ சுமாரான ஃபிகர்லாம் நான் பார்த்தது இல்லடி. அப்போ இவன் சுமாரான ஃபிகரான்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறா மீன். என் பொண்டாட்டி அழுகிடி, உன் பேர் அழுகிடி, பா உருட்டாத உன் பொண்டாட்டி பற்றி என்கிட்ட எவ்வளோ திடீர்னு லவ் பண்ண போதுன்ற மாதிரி மீன் சொல்ல. இப்போ ஜேகே வந்து முழிக்கிறான். நீங்கள் என்ன சொன்னான்ற மாதிரி கேட்குறீங்க. ராட்சசி என்னது எதுக்குத்தாலும் கோப்படுறாடி, என்னால் சமாளிக்க முடியலடி மின்னு, எனக்கு ஹெல்ப் பண்ணிடி, ஐயோ அப்படி இப்படி பிளான்னு உன்னை ஒரு தடவை உன்னை பற்றி 3 தடவை என்னை கேட்டா, நான் இன்னும் மறக்கலைன்ற மாதிரி மின்னு சொல்ல. இப்போதைக்கு மின்னே வேணாம், நீ உன்னோட ஷட்டர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறியான்னு. முடியாதுடா, நீ என்னை பற்றி பேச, நான் உன்னை பற்றி போட்டு கொடுக்குறேன்டான்ற மாதிரி மின்னு சொல்ல. இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னான், உன்னெல்லாம் வந்து உங்கள் ஆத்தா பெத்தால யானைகிட்ட கக்குச்சான்னு கேட்டாண்டி வேன்ற மாதிரி மின்னு சொல்கிறா. இப்போது நீங்கள் ஜேகேவே பார்க்குறேங்க. இல்லடி நான் அப்போல்லாம் கேட்கலடி, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி மின்னு சொல்கிறா. இப்போ ஜேகே மின்னே இதுக்கு மேலே உன் வாயம் காவாயம் முள்ள தொட்டி எடுத்து வாயில் அடி பண்ணின்ற மாதிரி சொல்கிறான். அடிடா நீ அடிச்சு பாடுறா டே அப்படின்ற மாதிரி மின்னு சொல்ல. இப்போ நீங்கள் பப்புவை வந்து பார்க்குறீங்க. இங்கே பாருடா, ஊர் உலகத்தில் நீ யாரை வேணால் நம்பு சரியா, உங்கள் அம்மாவையும் உங்கள் மாமா மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாத, 2 ஓட்டை வாங்கின்ற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ பப்பு உட்கார வச்சுட்டு நீங்கள் ஜேகே பார்த்து கொஞ்சம் கிச்சனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து இல்லை நான் பப்புக்கிட்ட பேசிட்டு வரேன். ஜேகே அப்படின்ற மாதிரி பல்ல கட்டிக்கிறீங்க. இப்போ மின்னுக்கு அவ்வளோ குதுகலம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட இல்லை, நீங்கள் கிச்சனில் சண்டை போடுறது கொஞ்சம் இங்கே சண்டை போட்டால் நானும் பாப்பல்லன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே அங்கே இருக்கிற பிள்ளை தூக்கி மின்னு மூஞ்சில் அடிக்கிறான். பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல. சிப்படி அப்படின்ற மாதிரி இப்போ அவன் போனான். இப்போ நீங்கள் கிச்சன் வந்தாச்சு, நீங்கள் கை கடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ மீனங்க சீக்கிரம் ஃபைட்டை முடிச்சிங்கன்னா சோறு போட்டுவீங்கன்னா சாப்பிட்டு கிளம்புவேன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே சோத்துக்கு செத்தவலைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் கிச்சன் வந்து ஒரு மாதிரி திரும்பி நின்றுருக்கீங்க. ஜேகே வந்துட்டு பொண்டாட்டி அவள் உருட்டுறாடி, அதெல்லாம் கிடையாது, நான் அப்பெல்லாம் சொல்லுடி இன்னொன்னே இதை நம்ப சொல்கிறியான்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படி இல்லடி, அது ஏதோ ஒரு கோவத்தில் எப்பயா சொல்லிருப்பேன், அந்த நாய் இப்போ போட்டு கொடுக்குதுன்ற மாதிரி சொல்ல. சொன்னீங்க சார் என்னை பற்றி அப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி சொல்லுவோம் அப்படின்றவங்க சீசுக்கல கையை வைக்காதே மலன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
இப்போ ஜேகே வந்து இல்லடி பொண்ணாட்டி இங்கே பார், தயவு செஞ்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு என்ன பேசாத, போ இது சாப்பாடு எடுத்துகிட்டு போ, அவங்க ரொம்ப சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி போன்ற மாதிரி கையில் சாப்பாடு கொடுத்து விட்றீங்க. ஜேகே வந்து இல்லடி சொன்னோம், பாரு பேசாதன்னு போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. போடாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறீங்க. ஜேகே மூஞ்சி பாவும் பையனுக்கு ஒரு மாதிரியாகி போச்சு. அவன் வந்து வீட்டுக்கு மதியானம் வந்த ரீசனே வேறு. காலையில் வந்து உங்க கூட ரொமான்ஸ் பண்ணாமல் போயிருப்பான். சரி மதியானம் இது கண்டினியூ பண்ணலான்னு வந்தா பாவி மின்னு உங்கள் ஜேகேயோட ஆசையில் மண்ணை வாரி கொட்டிட்டா இருப்பான். ஜேகே வந்து பாவி பாவி இவளை தங்கச்சியாக கூட பிறந்த தவிர என்ன பாவம் பண்ணேன் நான், ஐயோ அப்படின்ற மாதிரி டைனிங் டேபிள் சாப்பாடு வச்சுட்டு வாங்க மேடம் வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ மின்னும் பப்பு வந்து உட்காந்தாச்சு. ஸோ மதியானம் லஞ்ச் அப்படி தான் முடியுது. பப்பு வந்து அத்தை என்னை வந்து எங்கேயா கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து போகலாம் பப்பு, இப்போ இன்றைக்கி வேணாம், எனக்கு டயர்டாக இருக்கா அத்தைக்கு, நம்ம இன்னொரு நாள் போகலாம், அன்றைக்கி வந்து நம்ம ஜிமின்னு சின்னு ஆரம் எல்லோரையும் கூப்பிட்டு போகலாம் சரியான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து ஏண்டா வருஷத்தில் 365 நாளும் நீ உங்கள் அம்மா அப்பா கூட தானே இருக்கிறன்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இப்போ பாப்போ ஆமாம்மாம்மா இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஒரு தடவையாது ஓ நைனா கிட்ட கேட்டிருப்பியாடா? எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்குறேன். என் நைனா கேட்டால் கூப்பிட்டு போக மாட்டார், ஆனால் என் அத்தை கிடைக்கிற கூப்பிட்டு போவாங்க, ஏன்னா என் அத்தை ரொம்ப ஸ்வீட் அப்படின்ற மாதிரி அவன் உங்கள் சிக்ஸ் பிடிச்சி கிள்றான். இப்போ ஜேகே வந்து டேய் எந்த இடத்துல வேணா கைவிடா, அந்த இடத்துல மட்டும் கை வைக்காதன்றான். இப்போ பப்பு வந்து ஏன் அத்தையோட சிக்ஸு நான் கில்லுவேன் முத்தா கொடுப்பேன்றான். ஜேகே வந்து பார் பப்போ, நீ இந்த வந்ததுல எதுக்கு வாங்காமல் இருக்கிற, இப்போ வாங்கிட்டு வேணும்னே. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் வாயை முடுறீங்களா ஜேகே, அவன் சின்ன பையன் அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி கத்துறீங்க. அவன் முத்தம் கொடுப்பான்ற நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் மாடி, ஏன் அவன் கொடுத்தா ஒன்றும் நான் குறைஞ்சி போயிட மாட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் குறைஞ்சி போயிடுவேன்டி, நான் குறைஞ்சி போயிடுவேன். என் முன்னாடியே என் பொண்டாட்டிக்கு ஒரு பையன், ஒரு ஆம்பளை பையன் கிஸ் பண்ணால் என்னால் இப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்னே. இப்போ நீங்கள் வந்து ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீ பொசசிவ் ஆகிறன்னு சொல்லிட்டு கிரிஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க தெரியுதான்ற மாதிரி சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி என்னை தவிர அவனுக்கு கிஸ் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, இதோ இப்போ பக்கத்து நின்றுருக்கானே இது அலோவ் பண்ணது பெருசுன்ற மாதிரி கையை காமி சொல்கிறான். பப்புக்கு வந்து இவங்க பேசுறது ஒன்று புரியுது, ஒன்று புரியல, அவங்க மாதிரி தலை சுழிஞ்சு நின்றுருக்க. இப்போ மின் வந்து ஃபோன் பேசியிருந்துருப்பா வந்துட்டு, சரி பப்பு போகலாமா வீட்டுக்கு, உங்கள் நைனா ஃபோன் பண்ணிட்டாருடான்ற மாதிரி சொல்ல. ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் மம்மி நீ என்ன பண்ணு, நாளைக்கு நான் வந்து வந்துடுறேன், நீ வந்து என்னோட நைனா கூட இருந்துக்கோன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ ஜேகே சிரிச்சிட்ருக்கான். ஏன்டா பப்பு வேறு என்னமாம்மா, எப்போ பார்த்தாலும் அம்மா பக்கத்தில் இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களே, எனக்கு வந்து இதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க தெரியுமா, சும்மா நான் வந்துட்டு உங்கள் மம்மிகிட்ட போகாதடா, உன் மம்மி கூட தூங்காதடா, உன் மம்மி அது பண்ணாதடா இது பண்ணாதன்னு சொல்கிறாரு. அப்படி இவர் என்ன தான் பண்ணுறாரு என் மம்மி கூடன்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ நீங்கள் 2 பேருமே சிரிப்பு சிரிச்சிட்ருக்கீங்க. மின்னு வந்து சொன்னல வாய் கொழுப்பு ஜேகே மாதிரின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ மின்னு பப்போ தூக்கிட்டு போதுண்டா சாமி விட்டா நம்ம வீட்டுக்கு மானத்து கப்பல் ஏற்றிடுவாடான்மா சொல்ல. ஜேகே இதுக்கு மேலேயுமே அவங்க வீட்டு மான கப்பல் ஏறணும் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். இப்போ மின் வந்து போடா நீ வேறு வீட்டுக்கு வந்துட்டானு கூப்பிட்றான்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து அப்படின்றீங்க. அப்புறம் மாமாட்ட பேசி வர ரொம்ப நாள் ஆகுது, என்ன பண்ணுறாரு மாமா அப்படின்ற மாதிரி அவனும் கேட்குறான். இப்போ பப்பு வந்து மாமா எனக்கு ஒரு டவுட்டுன்றான். இப்போ 3 பேருமே மறுபடியும் என்னடா அவனுக்கு டவுட்டுன்ற மாதிரி கேட்க, இல்லை இப்போது நான் உங்களை மாமான்னு கூப்பிட்றேன்னா ஆமான்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் ஏன் என்னோடய அப்பாவை மாமான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னே. இப்போது ஜேகே வந்து உங்கள் அப்பா வந்து என்னோடய வயசில் பெரியவரா, அதை நான் மாமான்னு கூப்பிட்றேன்ற மாதிரி சொல்ல. அப்போ நீங்கள் வந்து என்னோடய வயசில் பெரியவரான்ற மாதிரி கேட்குறான். இல்லைடா நான் இப்போ தானே யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கேன்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. இப்போது பப்பு அப்போ என்னை விட பெரிய படிப்பு தான் படிச்சிருக்கீங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ மின்னு வந்து சரி போதும் அவங்க 2 பேர் பேசிட்டோம், நம்ம வெளியே போகலான்ற மாதிரி மின்னு வந்து கூப்பிட்டு போக, பப்பு வந்து இப்போ உங்கள் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டான். இல்லை நான் நைட்டு அத்தை கூட இருந்தேன்னு நாளைக்கு காலைல வரேன்னு ஜேகே வந்து எதே அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து ஜேகே பார்க்குறீங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்னொரு கோவமாக தான் இருக்கீங்க. போடா உங்கள் அப்பா அந்த வீட்டுக்கு வந்துட்டாலாம், போய் உங்கள் அப்பா கூட விளையாடு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து எதுக்கு ஜேகே பப்பு இப்படி துரத்துறீங்க, ஏன் இப்படி நீங்கள் வந்து ஹாஷாக இருந்தீங்க, குழந்தை இல்லையான்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள். ஜேகே வந்து குழந்தையா இது கோட்டா 1ஆம் நம்பர் கோட்டான்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறான்.
இப்போ மின் வந்து அவன் என் பையனை திட்டுறாண்டின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகே வந்து பா உனக்கும் உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய வெளியே கிளம்புறீங்களான்ற மாதிரி சொல்கிறான். மின் வந்து சரி சரி ரொம்ப கெஞ்சாத, சரி நான் போனதுக்கப்புறம் நீங்கள் சட்டையை கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி அவளும் போயிடுறா. இப்போ ஜேகே வந்து பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை, நீங்கள் பாட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே வந்து ரூமுக்கு போகிறான்ற மாதிரி அப்படியே பின்னாடி வரான். இப்போ ஜேகே வந்து ரூமுக்கு வந்தாச்சு, நீங்களும் ரூமில் தான் இருக்கீங்க, பேசவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் பாடு பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்க. இப்போ என்ன அந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி கோச்சுப்பா, ஷோ கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி அலைய விட்டானா இப்போயுமா அப்படின்ற மாதிரி அவன் நின்று மனசுக்குள்ள தான் புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப புலம்பாத படுத்தூங்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது ஜேகே அப்படியே அந்த பெட்டில் வந்து உட்காடுறான். நீங்கள் வந்து காலை மடக்கிட்டீங்க, கால் நீட்டி கோடின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல அப்படின்றீங்க. காலை நீட்டுன்ற மாதிரி இப்போ நீங்கள் கால் மடக்கி வச்சுருப்பீங்க, அதை நீட்டியாக மடியில் வச்சுக்கிறான். என்ன ஐஸ் வைக்கிறியான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லையே அப்படின்றான். அப்போ என்ன இதுன்ற மாதிரி கேட்குறீங்க. என் பொண்ணு கால் எனக்கு அமைக்கணும்னு தோணுச்சு, ஸோ அது காலை எடுத்து என் மடியில் வச்சுக்கிட்டேன்ற மாதிரி கேஷுவலாக சொல்கிறாராமா அவர். நானே இப்போ நீங்கள் வந்து அவங்க ரொம்ப கேஷுவலாக நடந்துக்காத, போதும் கையிடுன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து அப்படியே உங்கள் காலை பொறுமையாக மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து எதுவுமே சொல்லலை. ஜேகே வந்து இப்போ லைட்டாக வந்து கால் வந்து ரப் பண்ணுறான். ஏய் அப்படின்றீங்க. சொல்டி என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை கால் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் மசாஜெலாம் போதும் விடுறீங்களா காலை அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜேகே வந்து ஏன்டி இப்போ இப்படி கோச்சிக்கிற, இந்த பார்த்தா பாமா இல்லையா, இப்பயோ நான் திட்டினதுக்கு இப்போ கோச்சிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எப்போ கோச்சிக்கிட்டாலும் நீ என்ன தானே சொன்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து ஸோ இப்போ அப்படியே வந்து முடி போட்டுக்கிட்டே உங்ககிட்ட வராது என் பக்கத்தில், தயவு செஞ்சு வராது, எனக்கு செம்ம கோவத்தில் இருக்கவங்க மேலே. அது என்ன ஜங்குக்கா, உங்கள் ஆத்தா உன்னை பெத்தால இல்லை யானைக்கு என்ன கக்குச்சாவா, என்ன வார்த்தை இதெல்லாம், இது மட்டும் தானா, இன்னும் என்னை பற்றி என்னென்ன சொல்லி வச்சுருக்கேன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லடி அது ஒரு நாள் ஏதோ சொல்லிட்டேன்டி அவட்ட, அவள் அதே பிடிச்சிக்கிட்டு இருக்கா இன்னும் தெரியுமா, சரி சாரி அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸ்லாம் வந்து அவன் 2 கையிலேருந்து வந்து கப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் வேணாம் கையிடுன்ற மாதிரி சொல்ல, இப்போ கோச்சிக்காதடி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸ் 2 பிடிச்சிட்டு அவனை பார்க்க வைக்கிறான். நீங்கள் வந்து நான் அவனை பார்க்கவே விரும்பல, தயவுசெய்து தள்ளி போகுதுன்னு பக்கத்தில் வராதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜேகே வந்து அப்போ என்ன பார்க்க மாட்டல நான் என்ன பண்ணால் கேட்க மாட்டலன்ற மாதிரி கேட்குறான். நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீ என்னமோ பண்ணிட்டு போ. இன்னொன்னே இப்போ ஜேகே வந்து என்னமோ பண்ணிட்டு போவா, ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே வந்து உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகே அப்படின்றீங்க, நீ தாண்டி சொன்ன என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன்ட்டு, அப்போ ஏன் இப்போ ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறான். தள்ளி போ, நீ வேறு எதுக்கும் வரப்போ தள்ளி போனே, நான் எதுக்கும் வரலடி, என் பொண்ணாடி இப்படி கோவமாக அந்த ரொம்ப அழகாக இருக்கிற பாரு, அந்த மூக்கெலாம் செவக்குது, சீக்ஸ்லாம் பப்ளி மாஸ்டி, அதுலேயும் அந்த பப்பு பையன் வரை இங்கே தான் முத்தம் கொடுத்தான், ஃபஸ்ட்டு துடைக்கணுன்ற மாதிரி அவன் வச்சு தம் ஃபிங்கர் வச்சு துடைக்கிறான். நீங்கள் வந்து போதும் நீ ரொம்ப இது பண்ணுற, போதும் அப்படி மாதிரி நீங்கள் தள்ளுறீங்க. இந்த மாதிரி என் மேலே கோவம் போல, என் கண்ணை பார்த்து சொல்லி என் மேலே கோவமாக இருக்கேன், கண்ணை பார்த்து சொல்கிறீ அப்படி மாதிரி கேட்குறான். நான் கண்ணெல்லாம் பார்க்க விரும்பல, போதும் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு தள்ளி போகிறீங்க. ஜேகே பிடிச்சி இழுக்கிறான். என்ன காண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே தான் இப்போ ஜேகேயோட ஐ வந்து உங்கள் ஐயோட லாக் ஆகிடுச்சு. இப்போ ஜேகே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் சீக்ஸை மட்டும் ரப் பண்ணுறான். நீங்கள் அவன் மேலே வந்து கோவம் இருந்திருக்கும், ஏன்னா அவன் உங்களை இப்படி சொன்னான்ட்டு. இப்போ பார்த்து உடனே எல்லாமே மறந்துடுச்சு. நீங்கள் வந்து நானும் அவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்ற ரொம்ப சாஃப்டான வாய்ஸில் சொல்கிறீங்க. கோவமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரொம்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகே வந்து அப்படின்றான். அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஃப்ளாட்டு அவ்வளோதான், பையன் கண்ணை பார்த்தே மங்கியாச்சு. இப்போது ஜேகே வந்து ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து மீ டூ அப்படின்றீங்க. இப்போ அவன் சீக்ஸில் வந்து உங்கள் சீக்ஸில் கை வச்சுருப்பான்ல, எடுத்து விட்றீங்க. என்னடி லவ் யூ சொல்கிறேன், ஒரு ஃபீலாக லவ் யூ சொல்கிறேன், நடி நீ மீ டூ மட்டும் தானா, லவ் யூ டூலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். லவ் யூ டூலாம் கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் வந்து படுத்துக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். நீங்கள் வந்து என்ன இப்போ என் பக்கத்துக்கு படுத்துருக்கேன்னொன்னே, ஸோ இப்போ ஒரு ஹேண்டை அப்படியே வந்து உங்கள் வயிற்று மேலே போடுறான். நீங்கள் வந்து கையெடுன்றீங்க. ஸோ இப்போ நீங்கள் கை வச்சுருப்பீங்களா, அவங்க கை மேலே கை வச்சுருப்பான். அப்படியே வந்து உங்கள் கையை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க.
சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட் இப்போ உங்கள் நெக்குக்கிட்ட இருக்குது. ஒரு ஹேண்டை வந்து அப்படியே அவங்கள வந்து இழுத்து அவன் நல்லா டைட்டாக பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் வந்து அவன் ஹக்கில் அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு இருக்கு உங்கள் மனசு. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் கோவத்தை விடக்கூடாதுன்னு மாதிரி விட்றியா என்ன அப்படிமா சொல்கிறீங்க. ஜேகே வந்து விட முடியாது, என்ன பண்ணியோ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக உங்களை ஸ்மெல் பண்ணுறான். அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அவன் ஸ்மெல் பண்ணுறான்ட்டு. நீங்கள் வந்து ஜங்குக்கா என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து இன்னும் ஒரு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குடி பர்ஃப்யூமா பாடி லோஷனா செம்மையாக இருக்குது வாசனைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன தான் உனக்கு வேணும் அப்படிமா கேட்குறீங்க. எனக்கு ஒரு லவ் யூ டூ அண்டு எக்ஸட்ரா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எக்ஸட்ராவா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கேட்குறீங்க அவன் காதுகிட்ட. எக்ஸட்ரா தான்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்கள. உங்களுக்கு வார்மாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எதுவுமே பேச சைலண்ட்டாக இருக்கீங்க அவன்கிட்ட. ஜேகே வந்து இப்போ அப்படியே ஹெட்டை வந்து உங்கள் ஷோல்டர் தான் வச்சுருப்பான், அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பார்த்துட்ருக்கன்ற மாதிரி கேட்க, நான் என்ன கோவமாக இருந்தாலும் இதாக பண்ணி சமாளிச்சிடறல நீ அப்படின்னோடனே ஜேகே வந்து இப்போ உங்கள் நெக்லேருந்து அவன் தலையை எடுத்துகிட்டு இப்போ உங்களை அவன் பார்த்த மாதிரி திருப்புறான். நீங்களும் திரும்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் 2 ஹேண்டுமே வந்து ஜேகேவோட செஸ்ட்டுக்கிட்ட தான் வச்சுருப்பீங்க. அப்படியா கோவம் போயிடுச்சா நான் அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. எனக்கு எதுவுமே தெரியாதுடின்ற மாதிரி சொல்கிறான். இந்த கண்ணை வச்சு ஏமாத்திடுறது எல்லாத்தையுன்ற மாதிரி நீங்கள் வந்து ஜேகேவோட சீக்ஸே வந்து லைட்டாக தட்டுறீங்கப்பா. ஜேகே வந்து கண்ணை பார்த்து உண்மையாக சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும்ப்பா நான் உண்மையாக தான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து ஜேகே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து ஆமாம் நான் உனக்கு கேட்கணும்ன்ற மாதிரி கேட்குறான். என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நான் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி கேட்குறான். எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்ற மாதிரி இப்போ அவன் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸை ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இறங்கி படுக்கிறான். இப்போ நீங்கள் வந்து எப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜேகே வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த பிளாக் கலர் டாப்பில் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தேன் நைட்டு 10 மணிக்கு, எந்த பஸ்ஸுமே கிடைக்காம எந்த ஆட்டோவும் கிடைக்காம அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே கையை பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே நின்றுருந்தியே. அப்போ பார்த்தப்போ அந்த மலை அப்படியே அந்த சாரில் அடிக்கும் போது அந்த லைட்டு வெளிச்சத்தில் தேவதை மாதிரி இருந்தது தெரியுமா அந்த நைட் டைம்லன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். அப்போது என் மனசுக்குள்ளே எப்படி தெரியுமா தோணுச்சு, பா யார் அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, ஒருவேளை ஆள் இருக்குமான்னு நினச்சேன் தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியான்ற மாதிரி கேட்குறீங்க. என்னடி ஓ அப்படியான்ற, உன் பின்னாடி எப்படி சுற்றிருப்பேன், உன் பேர் தெரிஞ்சுக்க எனக்கு 2 வாரம் ஆச்சு தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்போது சாருக்கு அவ்வளோதான் ஃபீல் ஆச்சான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட் டைம் பேசினப்போ அதான் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டு என்ன பாப்பா என்ன தனியாக நின்றுட்டுருக்க கேட்கும் போது நீ வந்து சொன்னி அது 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 வந்து அது வந்து எனக்கு இன்னும் சிரிப்பாக இருக்குது அதை நினைக்கும் போது. என்னொன்னே நீங்கள் வந்து வேறு நைட்டு 10 மணிக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து என்ன பாப்பான்னு பயமாக இருக்காதான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து சிரிச்சிட்டு என்னது அப்போ அந்த பயந்து பம்பின பொண்ணா இப்போப்பா ஜேகே விட்டால் எகிரி அடிப்ப போடல அந்த மாதிரின்ற மாதிரி சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஸோ சாருக்கு அவ்வளோதான் தோணுச்சான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்து உண்ட அதுக்கப்புறம் நின்று பயந்துட்டு பேசினதுக்கப்புறம் உன்னை நான் அந்த வீட்டில் போய் விட்டேன் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்குறான். இருக்குது நான் ஆக்சுவலி ஜங்குக்கா அப்போ நான் உங்க கூட சேஃபாக ஃபீல் பண்ண தெரியுமான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் அதான் பேசுவேன் நீங்கள் பேசுவேன், நான் பைக்கை அவ்வளோ பொறுமையாக ஓட்டிகிட்டு போனேன், வாயே திறக்கலையே, அப்படியே பிளாஸ்னர் ஓட்டின மாதிரிதான்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் உன் கூட பைக்கில் வந்து அப்போ பேச தெரியுமா இல்லை உன்கிட்ட பேசுவாங்களான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் ரொம்ப டூ மச் டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்து என்ன டூ மச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் என் வீட்டு அந்த தெருமொழியில் நிற்கல டெய்லியுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் வேறு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சா போதுமா, உன் பேர் நீ யார் உங்கள் ஃபேமிலி எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேக்கெட் லைட்டாக நகருங்க சொல்லி முடிக்கலடி இருடின்ற மாதிரி மறுபடியும் இழுத்துக்கிறான். நீங்கள் வந்து சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னா பரவாயில்ல நீ அப்புறம் போய்க்கோ நான் சொல்கிறது கேளுன்றான். நீங்கள் வந்து சிரிச்சிட்டு சரி சொல்லுன்னொன்னே அதுக்கப்புறம் தயாங்கு ஜிமின்னு உளவு பார்க்க வச்சேன் நான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர், உங்கள் ஃபேமிலி எப்படி, நீ எப்படி உன்
பேர் வரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 2 ஹார்ஸ் தாண்டி ஆச்சு. ஆனால் அவனுங்க உழவு பார்க்க சம்பளம் வாங்கினாங்க பாரு, அப்பா சாமி 4 பாட்டு சரக்கு அதுங்க வயிற்றுக்குள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் தானே தகவலை சொல்கிறானுங்கன்றோடனே ஜேகே சிரிக்கிறேன். இப்போ நீங்களும் சிரிச்சிட்டு சரி அப்புறம் அப்படின்றீங்க. ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த விஷயம் நான் உன்கிட்ட ஷேர் கூட பண்ணலன்ற மாதிரி சொல்கிறான். என்னதுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ என் லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு நான் உன் வீட்டுக்கு வந்தேன். உன் கூட நீ தூங்கும் போது உன் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஷாக்காக பார்க்குறீங்க, ஜங்குக்கா அப்படின்றீங்க. அவன் ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஆமாம், உன் தங்கச்சி தான் வந்து திருமணம் நினைக்கிது உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்து உங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்களே. ஆக்சுவலாக நிஜமாவே நீ என் லவ்வெல்லாம் அக்செப்டே பண்ண மாட்டேன். சரி அவ்வளோதான், எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணும், அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சொல்கிறான். ஏன் நானா இந்த உலகத்தில் வேறு பொண்ணே உங்களுக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. 1000 பொண்ணு கிடைக்கலாம், ஆனால் எல்லோரும் நீ ஆகிட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல நீங்கள் வந்து ஆனால் அப்படியே ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் பேச பேச ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் வீட்டு செவரி நானும் ஜிமினை குதிச்சு வந்து உங்கள் அம்மா வந்துட கூட ஜிமினை வெளியே நிற்க வச்சு உள்ளே நான் ரூம்குள்ளே வந்து உன் தங்கச்சி தூங்கிட்டு இருந்தாங்க கூட. அப்போ உன் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து உன் தண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். நீ என் லவ் அக்செப்ட் பண்ணும், என்னை விட்டு எப்பவுமே போயிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ பயம் இருந்தது தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் நான் எந்த விஷயத்துக்கும் பயந்ததில்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பயந்தேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜேகே வந்து அப்படியே அவங்க சிக்ஸ் கப் பண்ணிவிட்டு என்ன ப்ராமிஸ் நம்ம பண்ணேன்ற மாதிரி சொல்கிறான். என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீ பிறந்ததுலேருந்து உங்கள் அப்பா பாசம் இல்லைன்னுட்டு நீ எவ்வளவோ சொல்லியிருக்கிற. உனக்கு அப்பாவுக்கு அப்பாவா இல்லை, உங்கள் அப்பா இருந்து இது வழக்கு மேலே சொல்கிறதா உங்கள் அப்பாவோட நல்லா பார்த்துப்பேன்ட்டு. ஆனால் உனக்கு உங்கள் அப்பா இருந்து உன்னை எப்படி பார்த்து உனக்கு அந்த லவ் கேர் இந்த விஷயம் இப்படி தான், இது இப்படி தான் இருக்கணும், இது கரெக்டு இது தப்புன்னு சொல்லி உன் கூடவே உனக்கு இன்னொரு ஃபாதராக இருக்கணும்னு நினச்சேன், இன்ன வரையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மற்றவங்க சொல்கிறத கூட தான் தெரில, மேபி நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்காம போயிட்டா என்னால் நீ கஷ்டப்பட்டுறக்கூடாது, அதனால தான் நான் வேலைக்கு கூட நான் போக வேணான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஜேகே சொல்கிறேன். ஹாப்பியாக இருக்கணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன், அது அந்த விஷயத்தில் நீ உன் ஹாப்பினஸ்க்காக நான் சாக கூட செய்வேன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகே வாயில் கை வச்சுட்டு தயவு செஞ்சு அப்போலாம் சொல்லாத ஜங்குக்கா ஆண்டமாக சொல்ல. ஆமாண்டி, நான் செத்துட்டு எப்படி உன்னை பார்க்க முடியும், அதுவும் கரெக்ட் தானே, நான் சாகலாம் மாட்டேன். நான் உன்னை லவ் பண்ணி என்னோடய மொத்த லவ் உங்கள் அப்பா கொடுக்காத லவ் உனக்கு கொடுத்து எவ்வளோ ஹாப்பி வச்சுக்காத நான் உயிரோடு இருக்கணும்லன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து அதுக்காகவே நான் உயிரோடு இருப்பேன்ற மாதிரி சொல்கிறான். ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்ல. ஐ லவ் யூ ஆல்வேஸ், ஐ லவ் யூ டூன்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எதுக்குடி அழுகிற, அழுகாத்துடி, இது பற்றியா இது மாதிரி அழு வந்தேன்னா இப்போ கூட நான் சொல்லிருக்க மாட்டேன். இந்தமாரி கண்ட்ரோல், ஐயோ அழாதுடி இப்போ டூன்ற மாதிரி சொல்கிறான். ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐ லவ் யூ ஆல்வேஸ், ஐ லவ் யூ ஸ்டில் மை டெத் அந்த மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் செம்மையாக விஷயம் உனக்கு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து நான் உனக்கு என்ன அப்படி பண்ணேன்னு நீ என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்கேன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தெரியல, உன்னை பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டி, நீ தான் எனக்கு நான் தான் உனக்குன்ட்டு. தெரியல இது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண பார்த்து அப்பா என் லைஃப்பில் எனக்கு இப்போ கூட வந்து அந்த மூமெண்ட் ஞாபகம் போகுதுன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். சொல்லுமா அந்த மூமெண்ட் என்னென்னு அப்படி பார்த்துருவோமா. ஸோ இப்போ அதே பஸ் ஸ்டாண்டு நைட் 10 o'clock அதே மாதிரி நின்றுருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து ஜிமின் கிட்ட வந்து டே என்னடா அவள் வீட்டை காணுன்னு வேறு சொல்கிறாங்க, அவங்க அம்மா நம்ம வீட்டு வந்து கத்திர போகிறாங்கன்ற மாதிரி ஜேகே வந்து ஜிமின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. தெரிலடா ஒயின் இங்கே தான் இருப்பா, எங்கள் அம்மா எதாவது திட்டிருப்பாங்க, நான் வந்து இங்கே பார்க்கில் எங்கேயோ உட்காந்துருக்க போகிறேன்னு மாதிரி ஜிமின் சொல்ல. ஏன்டா இப்படிலாம் பண்ண, நைட் 10:30 ஆகுதுடா, ஐயோ இந்த ஊர் வேறு சரியில்லாத ஊர், எவன் ஏதாவது வம்பளத்தை பாவண்டா குழந்தடா வலுவாடான்ற மாதிரி ஜேகே பைக்கில் புலம்பிட்டு அப்படி தேடிட்டு வந்துட்டுருக்க. அந்த பஸ் ஸ்டாண்டை தான் மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே மாதிரி நடுங்கி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து மச்சம் அங்கே பாரு அது ஒயின் தானே அப்படின்ற மாதிரி கத்த. இப்படி ஜிமின் சொல்ல ஜேகேயும் பார்க்குறான். நீங்கள் தான் நின்றுருக்கீங்க. இவளுக்கு கிறுக்கி போன்ற மாதிரி பைக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி தான் நிறுத்துறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே இப்போ பைக்கில் அறிவில்லை
இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, சாப்பாடும் சாப்பிட்ற வேறு எதாவது சாப்பிட்றியடின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அப்படியே பயந்துட்டீங்க யாருமே இல்லை பஸ் ஸ்டாண்டில். இப்போ நீங்கள் ஜிமின் ஜேகே நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க. உனக்காக ரோடாக அலைஞ்சிட்ருக்கேன், இங்கே வந்து நின்றுருக்கேன், எங்கடி போனேன் நைட் 10:30 வரை உனக்கு என்னடி பஸ் ஸ்டாண்டில் வேலைன்ற மாதிரி கேட்குறான். உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆ எனக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜிமின் வந்து சரி ஏன்டா கத்தாதுறேன், வாய மூடுறா. எவ்வளோ பயந்துருன்னு தெரியுமா உனக்கு? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லை எனக்கு புரியல. உன் ஃபோன் எங்க? உன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டியா? உங்கள் அம்மா சொல்லணும்னா எனக்கு இது கூட தெரிஞ்சிருக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுருக்கான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் வந்து சரி அதான் கிடச்சிட்டாலே வீட்டுக்கு கூப்பிட்டு போடான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜங்குக்கா அப்படின்றீங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன 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 உங்கள் அம்மா எதாவது சொன்னாங்க என்னை பற்றி? என்ன ரவுடி பொறுக்கி தெருவாக சுற்றுறான், அவன் அடிக்கிறான், உன்னை லவ் பண்ணுறேன் பின்னாடி வரக்கானோ உன் லஸ்ட்டு, இப்படி தானே உங்கள் அம்மா சொல்லிருப்பாங்க, உன் தங்கச்சி தானே சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட வேறு விஷயம் சொல்லணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன? ஏய் இங்கே பாருடி, 4 வருஷமாக பின்னாடி சுற்றுட்டேன். எனக்கு வந்து நான் டயர்டாலாம் ஆக மாட்டேன் சரியா? எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும். அதுக்காக நான் இந்த 4 வருஷம் இல்லை 40 வருஷம் கூட காத்துட்ருப்பேன். உனக்கு எப்போ என் மேலே லவ் வருதோ அப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லு. என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனாலும் நான் வந்து விட்டுட்டு போகிற கேரக்டர் நான் கிடையாது. அந்த மாதிரி ஜங்குக்கு நான் கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது எனக்கு மட்டும்தான். நீ யூ ஆர் மைன். நீ எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டுட்டேன், நீ எனக்கு மட்டும்தான். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் போவேன். உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னால் கூட எனக்கு இப்போ கவலையே கிடையாது. நான் இப்போ கூட உன்னை வீட்டில் போய் விட்டுட்டு நான் நாளைக்கு வந்து மறுபடியும் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன். எனக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க ஆன்ட்டின்ட்டு. அப்படிப்பட்ட ஜேகேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து பேசிட்டியா அப்படின்றீங்க. இப்போ ஜிமினும் பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜேகே வந்து இப்போ கோவத்தில் இருக்கான். ஜேகே வந்து என்ன சொல்லு, சரி உன் வாயில் சொல்ல, என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான். ஜேகே அந்த கோவம் அவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்திருப்பான். எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு மைண்டே பிளாங்க் ஆகிடுச்சு. இப்போ என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து நிஜமாவா, உண்மையாக சொல்கிறியா, நிஜமாவா வாயின்ற மாதிரி கேட்குறான். உண்மையா சத்தியமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜேகே வந்து இப்போ ஜிமின் பார்த்துட்டு அவன் லவ் பண்ணுற வேண்டாம் மச்சான் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து ஜிமின் கை பிடிச்சிக்கிறான். இப்போ அவளை ஹாப்பியாக சொல்கிறான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்மைலோடவே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் சரி நீ பேசுன்ற மாதிரி அவன் தள்ளி வந்துட்டான். இப்போ ஜேகே வந்து நிஜமாக தான் சொல்கிறியா, நிஜமாக நீ லவ் பண்ணுறியான்ற மாதிரி கேட்குறான். இப்போது நீங்கள் ஜேகேயோட ஹேண்ட்ஸை வந்து அப்படியே பிடிக்கிறீங்க, உங்கள் 2 ஹேண்டை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நிஜமாக தான் ஐ மீன் லவ் வித் யூ, ஐ லவ் யூ அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே எப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை ஹக்லாம் பண்ணலாம் அப்படின்னுட்டுருக்க. ஜேகே வந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ ஆல்வேஸ், ஐ லவ் யூ ஃபார் எவர்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் ஜேகே ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. அவன் பார்க்குறேன் என்னன்ட்டு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஜங்குக்கு வேண்டாமே, இந்த ரவுடித்தனம், இந்த சண்டை அடிதடி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் அப்படின்றான். எனக்காக நீ என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலாக வேணால் போவேன்னு சொன்னால ஜங்குக்கா, இந்த சண்டை, இந்த அடிதடி, போலீஸ் ஸ்டேஷன், இந்த பிளட்டு இதெல்லாம் வேண்டாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து ஏய் நான் இது வரையும் எந்த கெட்டவனை தவிர நான் ஒரு நல்லவனுக்கு நான் அடித்தது இல்லடி, அவன் கெட்டவனோ நல்லவனோ ரத்தம் தானே ஜேகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து இப்போ என்ன தானா பண்ணணுன்ற மாதிரி கேட்குறான். இந்த அடிதடி இந்த இதெல்லாம் வேண்டாம், இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இந்த சண்டையே வேண்டாம் ஜேகே. நான் உனக்காக என் ஃபேமிலி தூக்கி எறிஞ்சிட்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போ நீ இப்போ கூப்பிட்டு போனக்குன்னு நான் வருவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு நீ ஒரு ஒர்க் போனால் போதும், எனக்கு நீ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி போதும். நம்ம சின்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கூட நம்ம ஹாப்பியாக வாழணும். எனக்கு வந்து நீ வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் வேண்டாம். எனக்கு நீ அழகான ஒரு ஃபேமிலி இது போதும் ஜங்குக்கா, எந்த அடிதடி இதெல்லாம் வேண்டாமேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து ஸோ உனக்கு நான் இந்த அடிதடி பண்ணுறது பிடிக்கல ஜங்குக்கா, சுத்தமாக பிடிக்கல. டெய்லியும் நீங்கள் அந்த தெருமணில் யாரோ ஒருத்தர் அடிக்கும் போது உங்களுக்கு எதாவது ஆகிடுமான்ட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டு போய் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும்.
என்னால் லைஃப் லாங் அந்த பயத்தோடு இருக்க முடியாது, ப்ளீஸ் வேண்டாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்கள் ஹேண்டை விட்டுட்டு ஒரு ப்ரீத் எடுத்து விடுறான். சரி, உனக்காக மட்டும் நான் இனி இந்த மாதிரி விஷயம் வந்து போக மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. நீ சொன்ன மாதிரி ஒரு ஜாப் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனை அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக, அவனும் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் வந்து நல்ல ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது ஜேகே இப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே கொஞ்சம் கிட்டவங்கிட்ட க்ளோஸாக வரான். வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் அப்படியே பொறுமையாக வந்து உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுற. இப்போ உங்கள் லிப்ஸில் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். கிஸ் வந்து லாங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஜேகேவை தட்டுறீங்க, போதும் என்ன ப்ரீத் பண்ண முடியல விடு என்னன்றீங்க. விடவே இல்லை, அப்படியே தான் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக்கு ஷோல்டர் அப்படியே கிஸ் பண்ணிங்க. குக்கா அப்படின்றீங்க, ப்ளீஸ் அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து இதை சொல்ல அப்படி தான் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்க. இப்போ உங்கள் ஷர்ட்குள்ளே கை விடுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா என்ன பண்ணுற ஜங்குக்கான்னு லைட்டாக உங்களோட ஹிப்பை வந்து அப்படியே ரப் பண்ணால் சாஃப்டாக இருக்குடி, பாடி லோஷன் செம்மையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து நான் பாடி லோஷன்லாம் போடல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி வாய்ஸ் உங்களுக்குள்ளே போகுது. இப்போ ஜேகே வந்து போடலையா, அப்போ நிஜமாக பாடி சாஃப்டாக தாண்டி இருக்குது புதுசுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போல்லாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து இப்போது அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். நீங்கள் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கீங்க. இப்போ அவன் மறுபடியும் வந்து உங்கள் சீக்ஸை கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து போதுமே அப்படின்றீங்க, போதாதே அப்படின்மா சொல்கிறான். நீங்கள் வந்து அப்போ கண்டிப்பாக வேணுமா அப்படின் மாதிரி பப்பீஸை பார்த்து அப்படி கேட்டுட்ருக்கீங்க. ஜேகே வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சரி ஏதோ பண்ணிட்டு போ அப்படிமா சொல்கிறீங்க. ஜேகே வந்து பண்ணிட்டு போவா அப்படின்றான். பண்ணிட்டு போடா பொறுக்கி அப்படின்றீங்க. ஜேகே வந்து இப்போ அப்படியே வந்து உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகிறான். இப்போ ஓவர் ஆகி அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ உங்கள் ஷர்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறான், அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கா எனக்கு கூச்சமாக இருக்குது ஜங்குக்கா அப்படின்றீங்க. அது பிளாங்கெட்டாவது இடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிளாங்கெட்லாம் எனக்கு செட் ஆகாது பிடி அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்புறம் என்ன உங்கள் பாடியெலாம் ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து நெளிஞ்சிட்ருக்கீங்க, நெளியாதுடி ஒரு மாதிரி ஆகுதுடின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்கள் மோல்ஸ்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கா போதும் ஜங்குக்கான்றீங்க. நான் எதுவுமே ஆரம்பிக்கலையா, அதுக்குள்ளே போதுன்ற அப்படிமா சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் வந்து ஸோ அப்படியே ஒரு லவ் மேக் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ஆஃப்டர் மேக் அவுட்க்கு அப்புறம் இப்போது நீங்கள் தான் அழுதுகிட்டு இருக்கீங்க மறுபடியும். அழுது முடிச்சியா இல்லையா, எவ்வளோ நேரண்டி அழுவேன் நானும் பார்க்குறது, கொலாவான்னு நான் திறந்த ஊற்றிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். வலிக்குது தெரியுமா, வலிக்குது போ, என் பக்கத்தில் வராதுன்னு தொடாதன்றீங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணால் அப்படி தாண்டி இருக்கும், அதெல்லாம் போக போக சரியாயிடும், நம்ம நிறைய தடவை பண்ணணும், அதில் பழகிட்டு உனக்குன்றான். என்னது நிறைய தடவையா, உனக்கு இந்த ஆசைலாம் வேறு இருக்கா, வேறு நான் தான் பண்ணணும், வேறு என்ன பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பண்ணுவானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு ரொம்ப அப்படின்றீங்க. என்ன அப்படின்றான். முதுகெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நெளியுறீங்க. ஜேகே அப்படியே இழுத்துங்களா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஏதோ சண்டை போட்டு எங்கேயோ போய் இப்போ நீ எங்கேயோ வந்து நிற்கிறல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி மின்னு வரலனா இதெல்லாம் மத்தியானமே நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்றீங்க. ஆமாம், நான் மதியானம் வந்தது வீட்டுக்கு எதுக்கா, காலையில் ரொமான்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு போயிட்டேனா, பத்தலன்னு தோணுச்சு, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேணும்னு தோணுச்சா, அதான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் வந்து ஃபேஸ் முன்னாடி வந்து தள்ளிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் வந்து முன்ன சொன்னால பப்பு மாதிரி நம்மளுக்கு ஒரு பையன் இருந்தால் என் கஷ்டம் உனக்கு புரியும்ன்ட்டு அந்த மாதிரி சொன்னால எனக்கு செம்ம சிரிப்பு தெரியுமா அப்போலான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் அவன் வாலு பையன்டி, எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட தாண்டி வந்து ஒட்டிக்கிறான், ஏன் ஜிமின் போனாட்டி இல்லையா, இல்லை தாங்க போனாட்டி இல்லையா, அவன்கிட்டலாம் போக மாட்டேன் அவங்கள்ட்ட தாண்டி வரான்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு அவன்கிட்டலாம் நிறைய வச்சுக்காத நீன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜேகே உங்ககிட்ட நீங்கள் வந்து இதே நம்மளுக்கு பசங்க இருந்தாலும் நீ இப்படி தான் சொல்லுவேன். ஆமாம், நான் நம்மளுக்கு எத்தனை பசங்க இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேங்க. நான் உங்ககிட்ட உங்ககிட்ட இந்த மாதிரின்ற மாதிரி நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான்.
நீங்கள் வந்து போதும் வலிக்குதுன்னுமா சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஹக்கு, கிஸ்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நான் மட்டும்தான் லவ் நிறைய கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஜங்குக்கா, நான் வந்து நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்தா ஒரு நேம் வச்சுருக்கேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பையனா? அதெல்லாம் கிடையாது, பொண்ணு தான். நீ யாருக்கிட்ட முடிவு பண்ணன்ற மாதிரி கேட்குறான். ஏன் நான் யாரை கேட்கணும்? எனக்கு பையன்தான்ப்பா வேணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி விடு, ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் பத்தாதுடின்ற மாதிரி சொல்கிறான். சாருக்கு அப்போ எத்தனை வேணும்? இப்போதைக்கு 2 போதும், இதுக்கப்புறம் வேணால் யோசிக்கிறேனேன்ற மாதிரி சொல்கிறான். பொறுக்கி அப்படின்றீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் நம்மளுக்கு பொண்ணு பிறந்தா ஒரு நேம் வச்சுருக்கேன்ற மாதிரி அவனு சொல்கிறான். நிஜமாவா? என்ன நேம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீ ஃபஸ்ட்டு சொல்லு. இல்லை நீ சொல்லுன்னே. இப்போது ஜங்கு வந்து ஜியூன் அந்த மாதிரி சொல்கிறான். ஹே க்யூட்டாக இருக்குது ஜங்குக்கான்றீங்க. சரி அப்போ நம்ம பையன் பேர் என்னம்மா அந்த மாதிரி கேட்குறான். ஜங்யான். ஜங்யானா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் நல்லா இல்லையா? நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து அப்படியே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காதுன்ற மாதிரி நீங்கள் கை காமிக்கிறீங்க. என்ன இந்த மாதிரிலாம் இருக்காதுன்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஜங்குக்கு படுத்துருப்பீங்க, 2 பேருக்கு நடுவில் கை காமிக்கிறீங்க. ஏன்? அவங்க 2 பேரும் வந்தால் அப்படி ஓரமாக படுத்துக்கிட்டோம், நான் இப்படி தான்ப்பா படுத்துப்பேன், எனக்கு என்னோடய பிலோஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக அவங்க செஸ்ட்டுக்கு டக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கா கூசுது ஜங்குக்கான்றீங்க. சரி இன்னொரு ரவுண்ட் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சத்தியமாக என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ 1 ஷாட் போதும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த ரைடர்ஸ் எஃப்எஃப் சீக்கிரம் போட பார்க்குறேன். ஸோ என் ஃபோனை கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டால் ரெக்கார்ட் பண்ணி டெலிட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் போட பார்க்குறேன். ஓகே, see you, bye, take care yourself, டா, love you lots, bye.